யார என்னென்னத்தையும் கண்ட கண்ட கூத்தாடிக்கு பின்னாடி நான் கேட்கிறேன், சினிமால காசை வாங்கிட்டு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய சினிமா நடிகர்கள் திடீர்னு பார்த்தா அரசியல் பேசுறான், திடீர்னு பார்த்தா போலீஸா நடிக்கிறான், திடீர்னு பார்த்தா திருடனா நடிக்கிறான். எப்படி நடிச்சாலும் அவன் தான் ஹீரோ. பேய் படமா பார்த்தாங்கன்னா பேய் படமா நடிப்பான், குடிச்சிட்டு வர்ற படமா பார்த்தா குடியாரனா எல்லா ஹீரோவும் நடிப்பான், பொம்பளை பொறுக்கியா நடிச்சா பொம்பளை பொறுக்கியா எல்லாரும் நடிப்பான், அரசியல்வாதியா நடிச்சா எல்லாரும் அரசியல்வாதியா நடிப்பான். அப்ப இவங்க என்ன செஞ்சாலும் நம்ம வந்து ஏத்துக்கணுமா? கடைசியில இவன் சமுதாயத்துக்கு பிரச்சனைனா வரமாட்டான், அது வேற. மணிப்பூர்ல பிரச்சனை வரமாட்டான், மகாராஷ்டிராவில் பிரச்சனை வரமாட்டான், அங்க வேணாம். நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சனை என்னன்னு கூட பார்க்க மாட்டான். ஏசி ரூம்ல பூட்டின கதவை பூட்டின மாதிரியே வச்சிருப்பான். இவனுக்கு பின்னாடி போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தன்னுடைய இளமை இழந்து கேவலத்தை சுமப்பதற்கு பதிலாக நான் அடித்து சொல்லுகிறேன், இளைஞர்களே, ஃபேஷன்ற பேரால உன்னை வந்து வழிகெடுப்பான், வழிகெடாது. உலகம் உன்னை தவறான பாதையில் இழுக்கும், நீ போகாதே. அப்படி போகாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் எப்படி உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து நிறுத்தினானோ, இந்த அகில உலக மக்களை எல்லாம் இதோ இந்த இப்ராஹிம் நபி இருக்கிறார், கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹு, இதோ நீங்கள் கவனியுங்கள், இப்ராஹிம் நபி இடத்திலும் அவரோடு வாழ்ந்த நல்ல மக்களிடத்திலும் ஈமான்தாரிகளிடத்திலும் அவரோடு வாழ்ந்த சரியான மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது மாதிரி உன்னை பார்த்து ஊர் உலகம் சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? இப்ராஹிம் நபியை ஒரு இளைஞன் ஃபாலோ பண்றதுக்கு அடையாளம் சின்ன வார்த்தை, எளிமையா நான் சொல்றேன். நீ ரோட்ல நடந்து போறேன்னு வச்சுக்க, உன்னை பார்த்து போறான் பத்தியா, இந்த பையன் மாதிரி இருக்கணும்ப்பா அப்படி சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது? போறான் பார், இவனோட சேர்ந்துராதவாப்பா, இவன மாதிரி ஆயிராதவாப்பா, இவன் பாரு இவனுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஊருக்கும் பிரயோஜனம் இல்லாம அல்லாஹூ வந்துட்டானாமா 60-70 பைக்கை திருக்கிக்கிட்டு தெருவுக்குள்ள வந்தான்னு வச்சுங்க, சில ஆட்களுக்கு நெஞ்சு வெடிக்கும். மூமாமா இருக்கலாம், ஐயோ வந்துட்டானாமா என் பேர வேணா, அப்படி அவன் அடிக்கிற ஆரன் இருக்க நெஞ்சில வெடிக்கிற மாதிரி இருக்கும், துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி அடிப்பான். குடிச்சிட்டு போதையில வந்து நின்னா குடும்பத்தினுடைய மானத்தை மேல ஏத்தி விட்டுருவான்னு அர்த்தம். இப்படி இருக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை கிளை 2 சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய மைய கரு, இந்த நிகழ்ச்சியினுடைய மூலம், இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான விஷயம் எதுவென்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய குடும்பத்தை பற்றிய செய்திகளும் அந்த குடும்பத்தாரிடமிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் தான். இந்த 3 விஷயங்கள் தான். இந்த 3மே நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சொல்ல வருகிற செய்தியும் நமக்கு சரியான அடிப்படையில் சென்று சேரும். அப்படி கவனித்தால்தான் இந்த 3 விஷயங்களையுமே நம்மால் சரியாக நிவர்த்தி செய்ய முடியும். ஏன் நாம் அப்படி சொல்கிறோம் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல நபிமார்களை பல விதங்களில் சிறப்பித்து சொல்லி காட்டுகிறார். தன்னுடைய திருமறையில் 3வது ஜுசுவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த 3வது ஜுசுவினுடைய முதல் வசனம், பெண்கள் இங்கு மிகுதியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும் என்று நாம் நம்புகிறோம். அல்லாஹ் அதிலே சொல்கிறான், தில்கர் ருசுல், அந்த நபிமார்கள் இருக்கிறார்களே, ஃபல்தல்னா பஅலஹும் அலா பஅல், அவர்களில் சிலரை விட வேறு சிலரை நாம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம். நர்ஃபஉ தரஜாத்தி மன் நஷா, நாம் நாடியவர்களுக்கு அந்தஸ்துகளை தரஜாக்களை உயர்த்தி இருக்கிறோம். சிலருக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான் சில சிறப்பை, அது வேறு யாருக்கு இருக்காதுங்க. அதே கொடுக்காத நபருக்கு வேறு ஒரு சிறப்பை கொடுத்துட்டு இருப்பான், அந்த சிறப்பு கொடுத்த நபருக்கு இருக்காது. இது யதார்த்தம். இப்படி பல வேறுபாடுகள் இருக்கிறது. இது பாரபட்சம் இல்லை, வேறுபாடுதான்.
இந்த வேறுபாட்டுக்கு நடுவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த சிறப்பு இருக்கு இல்லையா, அது சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்கள் திருமறை குர்ஆனை ஆழமாக படிக்கலாம். இப்ராஹிம் நபியை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் இன்றைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிற அளவிற்கு என்ன விஷயம் இருக்கிறது என்று பார்த்தால், நீங்கள் திருமறை குர்ஆனிலே 3 இடங்களிலே குர்ஆனில் இந்த செய்தியை பார்க்கலாம். அது என்னவென்று சொன்னால், உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி என்கிற வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அந்த 3 இடங்களில் இந்த வாசகம் பயனுக்கு வருகிறது. 3 இடங்களில் ஒரு இடம் யாரை பற்றிய தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், இதோ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி இருக்கிறார். உஸ்வத்துன் ஹசனா, இந்த முஹம்மது நபி இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ ஒரு ஆள் யாருங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, மொத்தம் 3 இடம்னு சொன்னோம் இல்லையா? ஒரு இடம் முஹம்மது நபி, மீதமுள்ள 2 இடம் யார் தெரியுமா? மீதமுள்ள 2 இடங்களில் ஒன்று இப்ராஹிம் நபி, இன்னொன்று இப்ராஹிம் நபியினுடைய சமூகம். அவ்வளவுதான். அப்ப குர்ஆன்ல மொத்தத்துக்கு அழகிய முன்மாதிரி என்கிற வார்த்தை 3 இடங்களில் மட்டும்தான் வருகிறது. அதில் ஒன்றுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுகிறது. மீதம் உள்ள 2மே இப்ராஹிமை பற்றி பேசுகிறது, இன்னொன்று இப்ராஹிம் நபியின் சமூகத்தை பற்றி பேசுகிறது. இப்பொழுது புரிகிறதா இப்ராஹிம் நபியை நாம் ஏன் இவ்வளவு தூரம் உயர்த்தி பிடிக்கிறோம் என்று? மற்ற நபிமார்களின் பெயரில் பெரிதாக நாம் செயல் திட்டம் எடுத்தது கிடையாது. மற்ற நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக உயரிய அளவிற்கு சொல்லியதாக பல்வேறு வசனங்கள் காண கிடைக்கவில்லை. ஆனால் இப்ராஹிம் நபியை மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவனம் எடுத்து சொல்கிறான், மெனக்கெடுத்து சொல்கிறான் என்றால், அந்த அளவிற்கு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அதான் காரணம். 2 இடத்துல இவரையும் இவருடைய சமூகத்தையும் உயர்த்தி அல்லாஹ் சொல்லுகிறார். இவருடைய சமூகத்தோடு நிற்கவில்லை. இன்றைய தலைப்புக்கு தேவையான செய்தியை சூரா ஆலி இம்ரான் என்கிற அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் அஸ்தஃபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நபர்களை தேர்வு செய்து எடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான், அதுல மாட்டு கருத்து இல்லை. ஆனா எல்லாத்தையும் அல்லாஹ் தேர்வு செஞ்சானா? இல்ல, சில நபர்களை தான் தேர்வு செஞ்சான். அந்த தேர்வுக்குள்ளானவர்கள் யார் தெரியுமா? ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதம் நபியை அல்லாஹ் தேர்வு செய்தான். மேலும் நூஹ் நபியை அல்லாஹ் தேர்வு செய்தான். 3வது நபர் யார் தெரியுமா? வாழ இப்ராஹிம் நபியை தேர்வு செய்தான் என்று சொல்லவில்லை, இப்ராஹிம் நபியின் குடும்பத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். இதுக்கு தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபியின் முன்மாதிரி என்று மட்டும் கொடுக்காமல் அவருடைய குடும்பத்தாரின் நிலையும் சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்லுகிறான், இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹ், ஆதமையும் நூஹையும் நாம் தேர்வு செய்திருக்கிறோம். வாழ இப்ராஹிம், மேலும் இப்ராஹிம் நபியை மட்டுமல்ல, இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தையும் சேர்த்து நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அதான் விஷயம். சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அவர் தான் மட்டும் தியாகம் செய்து தியாகியாக இந்த உலகத்திற்கு அவர் வாழ்ந்து காட்டவில்லை, தானும் வாழ்ந்து காட்டி இருக்கிறார், தன்னுடைய குடும்பத்தையும் வாழ வைத்திருக்கிறார். குடும்பம் என்று சொன்னால் மனைவி அதற்குள் அடங்குகிறார், தன்னுடைய மகன் அதற்குள் அடங்குகிறார். தன்னுடைய தந்தைக்கு செய்த உபதேசம் வழக்கத்திற்கு மாறாக, இயல்பிற்கு மாறாக, வயதில் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு செய்கிற அந்த ஒரு வழக்கத்திற்கு மாறி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தார்களோ அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்திருந்தாலும் இங்கு இப்ராஹிம் நபிக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் தான் அடைக்கலம் கொடுத்தார். அவங்க தான் பாதுகாப்பா நின்னாங்க. எல்லாரும் பயங்கரமா எதிர்த்தாங்க, குடும்பத்தில் உள்ள ஆட்களை எதிர்த்தாங்க, பெரியதா மட்டும்தான் பாதுகாப்பு. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. ஆனா இப்ராஹிம் நபிக்கு என்ன தெரியுமா? அப்படியே தலைகீழாக இருக்கிறார். ஊர்ல உள்ள மத்தாளுக்கு எதிர்க்கிறாங்களோ இல்லையோ,
இப்ராஹிம் நபியினுடைய தகப்பன், பெற்றெடுத்த தகப்பன் தான் முதல் எதிரியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலை யாருக்காவது இருக்காங்க சொல்லுங்க? வீட்டுக்குள்ளே எதிரியை வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அதுதான் இப்ராஹிம் நபிக்கு நிலவரம். அந்த நிலவரத்துக்கு நடுவே தான் அவர்கள் போட்டி போட்டு தன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி அவர்கள் செலுத்தி வருங்காலத்திற்கு தன்னை ஒரு இமாமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தேர்வை அவர் பெற்றிருக்கிறார். அதனாலதான் குடும்பத்தை பற்றி சொல்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரிங்க, தௌஹீதில் உள்ள ஆட்களையும் சேர்த்தே நான் சொல்லுகிறேன். யாரையும் விதிவிலக்குப்படுத்தி பிரித்து எடுத்து நாம் சொல்லவில்லை, அனைவரையும் சேர்த்து நாம் சொல்லுகிறோம். ஒரு மனிதன் ஊரில் உள்ள மக்களுக்கு உபதேசியாக இருப்பான். ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுவான், சரியான அடிப்படையில் உபதேசம் செய்வான். யாராவது தப்பு செஞ்சா அதை போய் கண்டிப்பான், யாருக்காவது நல்லது வேணும்னா செய்வான். அது சரி. எந்த இடத்துல தோத்துருவான் தெரியுமா? வீடுன்னு வரும்போது தோத்துருவான். சொல்ற புரியுதா? எல்லாத்தையும் நான் காமனா சொல்றேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. மார்க்கத்தை உடைத்து சொல்ல வேண்டும் என்கிற என்னுடைய பொறுப்பை உணர்ந்து நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நான் போய் சொல்லுவேன், தொழுங்க, நோன்பு வைங்க, பிள்ளைய பட்டாசு வெடிக்க விடாதீங்க, அதெல்லாம் எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன். என் வீடுன்னு வரும்போது நான் நிப்பனா? நிக்கணும். அதான் இஸ்லாம், அதான் இப்ராஹிம் நபி. வீடுன்னு வரும்போது ஒருத்தன் தோத்து போயிடுறான்னு வச்சுக்கோங்க, இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தை பற்றிய செய்தி இவன் மண்டையில் யாரெல்லாம் நடத்தும்? எப்படி இருக்கு? இப்ராஹிம் நபி தான் மட்டும் தியாகியாக இருக்கவில்லை, தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து சிரமப்படுத்தினார் என்று சொல்வதை விட தன்னுடைய குடும்பத்திற்கும் நன்மைக்கு பாத்திரதாரிகளாக ஆகிற வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். அதான் உண்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சும்மாவா சொன்னா? ஆளை இப்ராஹிம் நபியின் குடும்பத்தை தேர்வு செஞ்சேன்னு சொல்றானே. ஏன் அப்படி சொல்லுகிறான் என்றால், குடும்பத்தோடு அவர்கள் உழைத்தார்கள், அதனால் குடும்பத்தோடு அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய கட்டளையை தான் மட்டும் கட்டுப்பட்டு விட்டு குடும்பத்தை விதிவிலக்காக்கி குடும்பத்தை சேஃபர் ஜோன்ல வச்சுட்டு, பொண்டாடி பிள்ளையெல்லாம் நீங்க பத்திரமா இருங்க, நான் மட்டும் மார்க்கத்துக்காக உழைக்கிறேன், நான் மட்டும் ஏச்சு பேச்சு வாங்கிக்கிறேன், நான் மட்டும் உடம்ப புண்ணாக்கிக்கிறேன், எனக்கு மட்டும் டென்ஷன் இருந்தா போதும், எனக்கு மட்டும் நஷ்டம் இருந்தா போதும், உங்களுக்கு அது வேண்டாம், நீ நல்லா இருந்துக்கம்மா, வரேசன கல்யாணத்துக்கு என்னைய கூப்பிடுறாங்க, நான் வரமாட்டேன், ஏன் சார்பா நீ போயிட்டு வா. இப்படி இப்ராஹிம் நபி அனுப்பக்கூடியவராக இல்லை. அதுக்கு தான் அல்லாஹ் குடும்பத்தை தேர்வு செஞ்சான். குடும்பத்தை தேர்வு செய்தது என்பது சும்மா வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அலங்காரத்திற்காக சொல்லவில்லை. தானும் நல்லவராக இருந்தார், தன்னுடைய குடும்பத்தையும் நல்லவர்களாக மாற்றி அமைத்தார். இந்த கொடுப்பன உலகத்தில் எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க? இந்த பாக்கி எத்தனை குடும்பத்துக்கு இருக்குன்னு நான் கேட்கிறேன். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம பேசுவோம், 5 வரலும் ஒண்ணு கிடையாதுல தம்பி, எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும், முன்ன பின்னதான் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா 5 வரலும் ஒரே மாதிரி இருந்த ஒரே ஒரு இடம் இப்ராஹிம் நபி குடும்பம் தான். எவ்வளவு பெரிய அல்லாஹ்வினுடைய பாக்கியம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் என்று ஒரு அத்தியாயத்தை ஒதுக்கி இப்ராஹிம் நபியை பத்தி அதுலயும் பேசுறான். இப்ராஹிம் நபி அல்லாம் அந்த அத்தியாயம் அல்லாம வேறு சூறாக்களை நீங்க படிச்சு பாருங்களேன் தமிழ்ல, அதுலயும் ஆங்காங்கே இப்ராஹிம் நபியை பேசுகிறார். ஏன்? அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கிறது இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில, அந்த அளவிற்கு கருத்து இருக்கிறது. அதுல முதல் உதாரணத்தை நான் தொடுகிறேன். அவர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை வார்த்தை எடுத்திருக்கிறார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்துல இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பெரிய புரட்சியாளரை எல்லாம் பாக்குறோங்க, பெரிய பெரிய புரட்சியாளரை பாக்குறோம். குடும்பத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, போங்க வேலையை பார்த்துக்கிட்டுருவாங்க வீட்டில், நீங்கள் வெளியே வேணா சொல்லுங்க, என்கிட்ட அது பேசக்கூடாது அப்படின்னு வீட்டுக்காரம்மா சொன்ன உடனே அப்படியாம்மா சரிங்கம்மா அப்படின்னு அதோட என்ன செஞ்சிருவாரு, பெட்டி பாம்பாக அடங்கி விடுவார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போயிட்டு அவர்கள் ஒரு மிகப்பெரிய வரலாறை சொந்தமாக்குகிறார்கள் என்று பாருங்கள். தன்னுடைய மனைவியார், அந்த மனைவியாரை அழைத்து செல்கிறார்கள். சாரா என்ற அந்த அம்மையாருடைய பெயர். அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மன்னன் கணவன் மனைவி 2 பேர்த்தையும் சிறை பிடிச்சிடறான். இந்த மன்னன் எப்படிப்பட்ட மன்னன் கேட்டா அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். இவன் கொஞ்சம் சைக்கோ மாதிரி கேரக்டருங்க. சைக்கோனா தெரியுதுல, சில சைக்கோக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவன் பிட் பாக்கெட் அடிக்கிறது அவனுடைய சைக்கோ டைப்னு வச்சுக்கோங்களேன். பிட் பாக்கெட் மட்டும்தான் அடிப்பான். பிட் பாக்கெட் அடிச்சிட்டு பக்கத்துல இந்த பாக்கெட்ல போன் இருக்கும், ஃப்ரண்ட் பாக்கெட்ல
அதை அடிக்க மாட்டான். சில ஆளுக்கு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அவன் வந்து என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா நகை மட்டும் திருடுறவனா இருப்பான், நகை மட்டும் தான் திருடுவான், பக்கத்திலே மணிப்பரிசில் காசு இருக்கும், எடுக்க மாட்டான். இது அவனுடைய கேரக்டர். சரியா? இப்ப இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி. இவன் யாருன்னு சொன்னா, அதாவது கணவன் மனைவி என்று தெரிந்து விட்டால் அந்த கணவனுக்கு தெரிந்து மனைவியை வந்து இவன் அபூஸ் பண்ணுவான். அபியூஸ் பண்றதுன்னு சொன்னா அபகரிக்கிறது. சரியா? அதே அந்த பெண் வந்து மனைவி கிடையாது, தங்கச்சின்னு வச்சுங்களேன், தொடமாட்டானா. வித்தியாசமான ஆளா இருக்கான் பாருங்க. இவன் என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடிச்சு உன் கூட இருக்கிற பெண் யாருன்னு கேட்கிறான். கேட்கும் போது அவங்க சொல்லிடுறாங்க, மனைவிட்ட இதை பத்தி பேசவே இல்லை, முன்னாடியே சொல்லிடுறாங்க அந்த பெண் என்னுடைய சகோதரி என்று சொல்லிடுறாங்க, அக்காளோ தங்கச்சியோன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஒன்றும் பண்ண மாட்டான். சரி, இப்போ இப்ராஹிம் நபிக்கு மட்டும்தான் இந்த செய்தி தெரியும். அவங்களுடைய மனைவி சாராமையார் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நீங்க யாருன்னு கேட்டா இப்ராஹிமுக்கு மனைவின்னு சொல்லுவாங்களா சகோதரின்னு சொல்லுவாங்களா? சும்மா போய் கேட்டா என்னமா சொல்லுவாங்க, நான் தான் அவங்க வீட்டுக்காரம்மான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகா ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, என்னுடைய மனைவியே தயவு செஞ்சு நான் சொன்னதை பொய்ன்னு சொல்லிடாதம்மா, நான் சொன்ன மாதிரியே போய் சொல்லி, உன்னைய நான் என் அக்கா தங்கச்சின்னு சொல்லி வச்சிருக்கேன், சகோதரின்னு சொல்லி வச்சிருக்கேன், அதே மாதிரியே போய் சொல்லிருங்க. என்ன தயவு செஞ்சு மனைவின்னு நீங்க சொல்லி என்ன பொய்யன்னு காட்டி கொடுத்துறாதீங்க. ஏன் தெரியுமா, இது வந்து உயிர் பிழைக்கிறதுக்காக சொல்லல, அவங்க வந்து டிஃபென்ஸ் மோட் எடுக்கிறாங்க, மௌத்தா போயிரும் பயந்துட்டாங்க, அப்படி நீங்க வந்து ஒரு சுருக்கி பார்க்காதீங்க, குறுக்கி பார்க்கவே கூடாது. அவர்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால் அதற்கு பின்னால் தான் அவர்களுடைய வரலாறே துவங்குகிறது என்று நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? இப்ராஹிம் நபி சொல்றாங்க மனைவிட்ட, உன்னை ஏன் நான் தங்கச்சின்னு சொன்னேன் தெரியுமா? அந்த காரணத்தை பாருங்க. அந்த காரணத்தை இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தையை தாங்குவதற்கே மனசுல தைரியம் வேணும். அவர் சொன்ன அந்த காரணம் இருக்குல்ல, அந்த வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய எடையை தாங்கிறதுக்கு மனசுல தனி துணிச்சல் வேணும். சாதாரண பெண் குலத்தால தாங்க முடியாதுங்க, ஆண்களால கூட தாங்க முடியாது. கேட்டா கரங்கடிச்சு மயக்கம் கீழே விழுந்துருவான். அவ்வளவு ஒரு ஆச்சரியமான பயமுறுத்தக்கூடிய காரணம் அது. என்ன காரணம் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நான் ஏன் பொய் சொன்னேன் என்று சொன்னால் சும்மா சொல்லவில்லை, உயிர் பிழைக்கணும்னு சொல்லல, உயிருக்கு பயந்து சொல்லல. இன்ஃபிலாரல் மூமினுன் கைரி வ கைருக், சாதாரணமான வாசகம் கிடையாது, கேட்கும் போதே நடுங்குகிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய மனைவியே சாராமையார் அவர்களே, நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களையும் என்னையும் தவிர இந்த பூமியிலேயே வேறு எந்த முஸ்லீமும் கிடையாது. இதை கேட்டா எப்படி இருக்கும்? உங்க வீட்டுக்காரர் வந்து உங்கள்கிட்ட சொல்றாருமா, உன்னை நான் சொல்லிட்டேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுமா, ஊர்ல எல்லாரும் வந்து எதிர்க்கிறாங்க, அவங்க பக்கம் போயிடாத, என் பக்கம் வந்துரு, ஏங்க உங்க பக்கம் வரணும், உன்னை என்னையும் தவிர உலகத்துல யாருமே முஸ்லீம் கிடையாது, நம்ம 2 பேர் தான் அப்படின்னு சொன்னா பயந்துட மாட்டீங்களா? நம்ம 2 பேர் தான் முஸ்லீமா, அப்போ உலகமே சேர்ந்து நம்மளை எதிர்க்க போகுதா என்று ஒரு மனிதன் பயந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மனசை விட்டுருவான். அனாதை மாதிரி ஃபீலிங் வராது. நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க உலகத்துலன்னு சொன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல, உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல, உங்களுக்கு எதிர்த்து தான் எல்லாரும் நிக்கிறாங்கன்னு சொன்னா இயற்கையாவே பயம் வராது? அனாதையா நிக்கிற மாதிரி ஒரு யோசனை வராது நமக்கு? அந்த யோசனை வரும். வந்தாலும் அவர் சொல்லி காட்டுகிறார், நீயும் நானும் மட்டும்தான் முஸ்லீம். அப்ப அந்த இடத்துல இப்ராஹிம் நபி நினைத்தால் 2வது முடிவை எடுத்திருக்கலாம். என்ன 2வது முடிவு தெரியுமா? சரி, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், மௌத்தாவுக்கு தான் போயிட்டா என்ன செய்யறது, சரி பரவாயில்லமா நம்ம போய் சரணாகதி அடைஞ்சிருவோம், வா இங்க இருந்து ஓடிடுவோம் வெளியே, அப்படி கூட சொல்லி இருக்கலாமே. அப்படி இல்லாமல் ஏன் அவர் நாம வந்து நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம்னு ஏன் சொல்றார் தெரியுமா? நாம வந்து சாக பிறந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்கள். நம்மால் ஒரு சமுதாயமே நன்மையை அடைவதற்கு நாம தான் வழிகாட்டியா இருக்கணும். அன்னைக்கு தோணிச்சு அவங்களுக்கு, தன்னுடைய மனைவியையும் காப்பாற்றுகிறார், தன்னுடைய மார்க்கத்தையும் காப்பாற்றுகிறார், தன்னுடைய மானத்தையும் காப்பாற்றுகிறார், அல்லாஹ்வுக்கும் விரோதம் இல்லாமல் அவர் நடந்து கொள்கிறார். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு நடுவில் நெருக்கடி வருகிறது, சொந்த பந்தங்கள் நம்மை மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களுக்கு அழைக்கிறார்கள். மற்ற இடங்களில் பேசுவதை விட நம்முடைய டெல்டா பகுதியில் பேசுவது ரொம்ப பொருத்தம் இப்ராஹிம் நபியை பத்தி. ஏன்னு சொன்னா
மற்ற பகுதியில் இருக்கிறத விட நம்ம பகுதியில் தான் மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படுகிற பிதாத்துகள், மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படுகிற தவறான காரியங்கள் அதிகமாக இருக்கு. இப்போ நான் எளிமையாக கேட்குறேன், சாதாரணமாக கேட்குறேன், வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கிறாங்கல்லம்மா, அது சரியா தப்பா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, சரியா தப்பா? யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? அதெல்லாம் இல்லை, நாங்கள் சொல்கிறோம்ல சரி, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க தம்பி, அப்படி யாராவது சொல்கிறீங்களா? இல்லை. இப்போ நான் ரெண்டாவது கேள்வி கேட்குறேன், அப்படி வரதட்சணை வாங்கி திருமணம் முடித்தால் அதில் நாம கலந்து கொண்டால் நமக்கு தீமையா நன்மையா? தீமைதான் என்று சொல்லிவிட்டு என்ன செய்யறது என்று அடுத்த புள்ளி வைக்கிறோம் பாருங்களேன். அங்கதான் இப்ராஹிம் நபி நமக்கு தேவைப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய தந்தை என்னை மார்க்கத்திற்கு மாற்றமான காரியத்திற்கு கட்டாயப்படுத்துகிறார், என்ன பண்றது தம்பி, போகணுமே அப்படின்னு அவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நாம குர்பானி கொடுக்க முடியாது. நாம இன்னைக்கு அல்லாஹுடைய பெயரால அல்லாஹ்வினுடைய நன்மையை கருத்துல கொண்டு வருடா வருடம் குடும்பமாக குர்பானி கொடுத்து அந்த இறைச்சியை ஏழைக்கு கொடுத்து அதுல நம்ம சந்தோஷப்படுறோம், நன்மையை பெறுகிறோமே. இந்த குர்பானி என்கிற வணக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு விகரசாக, இவ்வளவு வீரியமாக, இவ்வளவு விருட்சமாக நமக்கு சொல்லி தருகிறான் என்று சொன்னால் இதற்கு ஆதி தந்தை யார்? அப்ப இப்ராஹிம் நபி கொடுத்த குர்பானி மட்டும் நமக்கு வேணும், இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம் நமக்கு வேணாமா? இதான் விஷயம். இன்னைக்கு நாம இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் விட, எல்லா சித்தாந்தங்களையும் விட, கோட்பாடுகளை விட சிறந்ததாக நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம ஒன்றும் தப்பா பேசல, கரெக்டா தான் பேசுறோம். இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம். இன்னத்தீன இன்தல்லாஹி அல் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம். இது தப்பில்லை, 100% சரி, சரிதான். ஆனால் அப்படி இஸ்லாத்தை நாம் உயர்த்தி பிடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதுல எளிமையான காரணம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜை தான் நம்ம காரணமா காட்டும். நீங்க பாருங்கப்பா, ஒரு மதத்துல ஒரு கடவுளை வணங்கக்கூடிய மனிதனே ஜாதியின் பெயரால பிரித்து வைக்கப்படுகிறது. ஒரே மதத்தில் உள்ள மனிதன் இவன் பெரியவன் இவன் தாழ்ந்தவன், நீ பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு பிரித்து வைக்கப்படுகிறது. எங்கள்கிட்ட அப்படி கிடையாது, நாங்க எல்லாரும் சமமா இருப்போம். சமமா இருப்போம்ன்றது எந்த அளவுக்கு? இது ஊருக்குள்ள மட்டும்தானா? உள்ளூருக்குள்ள நாங்க சமமா இருப்போம் தொழுகையில, வெளியூர் போயிட்டா நாங்க தீண்டாம பார்ப்போம், அப்படியா இஸ்லாம் சொல்லுது? இல்ல. சரி, நாடு விட்டு நாடு போனா தீண்டாம பார்ப்போமா? இல்ல. கான்டினென்ட் விட்டு கான்டினென்ட், கண்ட விட்டு கண்ட போனா நம்ம தீண்டாம பார்ப்போமா? இல்ல. இப்படி இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டே போறோமே, எந்த இடத்துல அதை நம்ம நிரூபிக்கிறோம் சொன்னா ஹஜ்ஜில தான் நிரூபிக்கிறோம், இல்லையா? பிறவியில வெள்ளையான வெள்ளை தோல் கொண்ட ஒரு மனிதன், அல்லது நம்முடைய சவுத் ஏசியன் கண்ட்ரியில இந்தியா பாகிஸ்தான் மாதிரி நாடுகளில் இருக்கக்கூடிய பிரவுன் ஸ்கின், அதாவது இது கருப்பு கிடையாது நம்ம தோல், இது ஒரு மாதிரியான காப்பி கலர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நிறத்தில் உள்ளது. பிரவுன் ஸ்கின்னா உள்ள நம்மளா இருந்தாலும் சரி, அல்லது சுத்த வெள்ளையாக இருக்கிற வெளிநாட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் கலந்து ஒரு கருப்பருக்கு பின்னாடி தொழுறோம். இதான் சமத்துவம், இதான் ஃப்ரெட்டர்னிட்டி, இதான் ஈக்குவாலிட்டி. இதை கொண்டு நிறுத்தியது ஹஜ். இந்த ஹஜ்ஜை நீங்க எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வாங்க என்று அழைச்சது யாரு? இப்ராஹிம் நபி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅத்தின் லின்னாஸி ஃபில் ஹஜ். இப்ராஹிமே, நீங்கள் காபாவை புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க காபத்துல்லாவை ரெனோவேட் பண்ணி இருக்கிறீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய காபா சிதலம் அடைஞ்சு அங்கே சில சேதங்களோடு இருக்கிறது. நீங்க கட்டிட்டீங்க, கட்டிய பிறகு மனிதர்கள் யாரும் கிடையாது, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆனாலும் கூட நீங்க மக்களுக்கு அழைப்பு விடுங்க, ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. இப்ராஹிம் நபி கூப்பிட்டாங்க, மலை குன்று மேலே ஏறி கூப்பிட்டாங்க, காபத்துல்லா பக்கத்தில் நின்று கூப்பிட்டாங்க. யாருமே இல்லை, வெறும் அழைப்பு மட்டும்தான். அதாவது இங்க இருந்து கம்யூனிகேட் ஆகுது, ரிப்ளே வரல, இருந்தாலும் செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்ப வர மாட்டாங்க, தூக்க உங்களிடத்துல வருங்காலத்திற்கு அவர்கள் வருவார்கள், ரிஜாலன் காலால் நடந்தும் வருவார்கள், வாலா குல்லி தாமிரி யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், மிக ஆழமான தூரமான பள்ளத்தாக்குகளில் இருந்து ஒட்டகத்தின் மீது கூட, மெலிந்த ஒட்டகத்தின் மீது கூட உங்கள் இடத்துல சேர்வார்கள். இப்ப சொல்லுங்க, ஃபியூச்சர்ல அது யூஸ் ஆகும் என்று அல்லாஹ் சொன்னான். சொன்னதினுடைய விளைவு தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கிறோம்.
சொன்னதனுடைய விளைவு தான் ஹஜ்ஜினுடைய கிரியைகள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதினுடைய விளைவு தான் இன்னைக்கு உம்ரா செய்து நன்மையை அல்லாஹ்விடத்தில் நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வேணுமா வேணாமா? இது நல்லதா கெட்டதா யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ராஹிம் நபி கொடுத்துட்டு போன நன்மை நமக்கு வேணும். இப்ராஹிம் நபி கற்றுத்தந்த ஹஜ் நமக்கு வேணும். இப்ராஹிம் நபி அறிமுகப்படுத்தி தந்த குர்பானி நமக்கு வேணும். இப்ராஹிம் நபி வழிகாட்டி தந்த எல்லா விதமான சாலிகான அமல்களும் நமக்கு வேணும். இப்ராஹிம் நபியினுடைய கொள்கை உறுதி மட்டும் வேண்டான்னு சொன்னா இது துரோகம் தானே? யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுங்க, பக்ரீத்தில் ஆட்டெடுத்து கறியாக்கி பிரியாணி சாப்பிட்டா இப்ராஹிம் நபிக்கு நம்ம நன்றி கடன் செலுத்திட்டோம் அப்படி நினைக்காதீங்க. எப்ப இப்ராஹிம் நபி ஒரு மனிதன் முழுமையாக உள்வாங்கிய மனிதனாக, உள்வாங்கிய குடும்பமாக மாறுவான் தெரியுமா? அவங்க குடும்பத்தார் மாதிரி கட்டுக்கோப்பு சிதையாமல் இருக்க வேண்டும். சிறுமலையோ பெருங்காற்றோ எது வந்தாலும் சரி, கொள்கையிலிருந்து நான் வெளியே போக மாட்டேன்ப்பா, எனக்கு வேண்டாம். எனக்கு அதாவது இது லட்சியம் கூட கிடையாது. லட்சியத்துக்கு ஒரு படி மேல, லட்சியமா இருக்கிறவங்க கூட கீழே விழுந்துருவாங்க. மறுமையினுடைய நம்பிக்கையை நோக்கி தன்னுடைய இலக்கா வச்சிருக்கவன் விழவே கூடாது. விழுந்தான்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு இவன் ஸ்டடியா இருந்தானா சொர்க்கம், விழுந்தானா நரகம். நான் வெளிப்படையாகவே கேட்கிறேன், இந்த உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீமையாவது நீங்க அழைச்சு கேளுங்க. அது தொழுற ஆளா இருக்கட்டும், தொழாத ஆளா இருக்கட்டும், பொய் சொல்ற ஆளா இருக்கட்டும், ஏமாத்துற ஆளா இருக்கட்டும், யாரா வேணா ரெண்டு போதுங்க, அழைச்சு கூப்பிட்டு கேளுங்க, நீ சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா ஆப்பான்னு கேளுங்க. யாராவது ஒரு முஸ்லீமாவது தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நான் நரகத்துக்கு போறேன்னு சொல்லுவானா? குடிச்சிட்டு இருக்கவன்டே நான் கேட்டிருக்கேன், ஏன்டா அப்படி குடிக்கிறிய, நீ சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? நான் சொர்க்கத்துக்கு தான் பாய் போகணும், அவ்வளவு போதையிலேயும் தெளிவா சொல்றான். இப்படி தெளிவா சின்ன புள்ள பாடம் மாதிரி படிச்சு வச்சிருக்கிற நம்முடைய சமூகம் சொர்க்கத்திற்கு போவதற்கு பதிலாக மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபட்டால் எப்படி இப்ராஹிம் நபியினுடைய வழியில் நாம் நடந்த பாக்கியத்தை பெற முடியும்? யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய குடும்பத்தார்கள் எப்படி எல்லாம் நேர்மை தவறாமல் இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய கணவர் தன்னை அழைத்து பாலைவனத்தில் விடும்போது கூட இப்படி கொண்டு என்னைய நடு ஆத்துல விட்டுட்டீங்களே, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண அப்படியா கேட்டாங்க? இல்ல. பாலைவனத்தில் விடும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு விட்டு செல்கிறார்கள். செல்லும் போது அந்த இடத்துல இப்ராஹிம் அவர்களுடைய மனைவியார் ஹாஜரம்யார் அவர்கள் கேட்கிறார்கள், யா இப்ராஹிம், இப்ராஹிமே, அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, எங்களை இங்க கொண்டு விட்டுருக்கிறீங்களே, லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷையும், இந்த இடத்துல ஒரு மனிதன் கிடையாது, எந்த ஒரு பொருளும் கிடையாது, புற்பூண்டும் இல்லை, ஆளரவமும் இல்லை, எதுவுமே இல்லைங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லை, இப்படிப்பட்ட இடத்துல எங்களை கொண்டு விட்டுருக்கிறீங்களே, அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, இங்கு விட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தான் கட்டளையிட்டானா கேட்கிறாங்க. கேட்ட உடனே அந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி திடீர்னு வீட்டுக்காரம்மா கேட்டாங்களே, எங்களை கொண்டு இங்க விட்டுட்டீங்க, ஏன் விட்டீங்க, அல்லாஹ் தான் விட சொன்னானான்னு கேட்கிறாங்களே, இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? திடீர்னு கோவப்பட்டாங்கன்னா என்ன செய்யறது? ஏன்னா பாலைவனத்தில் எல்லாம் விட்டுருக்குறாங்க. இன்னைக்கு விட்டா பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு வீட்டுக்காரர் காபத்துல்லா கூட்டிட்டு போய் உம்ராக்குன்னு கூட்டிட்டு போய் விட்டுட்டு ஃப்ளைட் ஏறி வந்துட்டாரு. ஃபோன் அடிச்சு பார்க்குறீங்க, ஆளை காணோம். திடீர்னு பார்த்தா ஊருக்கு போயிட்டு ஃபோன் அடிக்கிறாரு. புதுக்கோட்டையில் வந்துட்டு, என்னம்மா சௌக்கியமா, சும்மா இருக்கீங்களா, புதுக்கோட்டை வந்துட்டேன், எப்படி இருக்கு சவுதி, புதுக்கோட்டை வந்துட்டீங்களா, என்னங்க செஞ்சீங்க, நான் விட்டுட்டு வந்துட்டேன். எங்க விட்டுறீங்க? நல்ல ரூம்லாம் இருக்கு, கிளாக் டவர் பக்கத்தில் ரூம் இருக்கு, காபத்துல்லாவை நீ பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அங்கே நீ தொழலாம், எல்லா வசதியும் உனக்கு இருக்கு, எல்லாமே செட்டில் பண்ணிட்டு வந்திருக்கிற, நீ ஒரு மாசம் அங்கே இருந்துட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிகமான ஆட்கள் சரிந்தானே சொல்லுவீங்க. காபத்துல்லால இருந்து தொழுதுகிட்டே இருக்கலாம், இதை விட வேற என்ன வேணும் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சிட்டு, சரி சந்தோஷம், ஒரு மாசம் தானா, இன்னொரு மாசம் சேர்த்து போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி கூட பல நபர்கள் இருக்கலாம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மனைவி ஹாஜரம்மையாரை விட்ட அந்த பாலைவனம் இருக்கே, இன்னைக்குள்ள லக்ஸுரியான சவுதி கிடையாது. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஆடம்பரமான அரபு நாடு கிடையாது. ஆளரவுமே இல்லை, அடித்து போட்டா தூக்குவதற்கு ஆள் இல்லை. அந்த இடத்துல விடும்போது அவங்க கேட்கிற ஒரே கேள்வி, என்ன எதுக்கு நீங்க விட்டுட்டு போறீங்க, இதுக்கு தான் கல்யாணம் பண்ணீங்களா, அப்படியா எதுவுமே கேட்கல. அல்லாஹ் விட சொன்னானான்னு கேட்கிறாங்க. இப்ராஹிம் நபி அதுக்கு பெரிய அளவுல பயான் எல்லாம் பண்ணல, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், ஒரு வார்த்தை தான்,
நஅம், ஆமா, அல்லாஹ் தான் இங்க உன்னை விட சொன்னா. எனக்கு என்ன ஆசையா பிள்ளைகளை கொண்டு வந்து இங்க விடணும்னு ஆசையா சொல்லுங்க? அதுவும் கை குழந்தை இஸ்மாயில் நபி, பசியாத்த முடியல, இவங்களுக்கும் பசிக்கு சாப்பாடு இல்லை, பிள்ளைக்கும் பசியாத்த முடியல, இப்படி கஷ்ட காலத்தில் நான் கொண்டு வந்து விட வேண்டும் என்று எனக்கு விருப்பமா? இல்லை. அல்லாஹ் சொன்னாமா, நான் கொண்டு வந்து விட்டுருக்கேமா? அப்படி சொல்லும் போது அவர்களுடைய மனநிலை அல்லாஹ்னு சொன்ன உடனே எப்படி இருக்கு தெரியுமா? உலகத்துல எந்த மனுஷன் இப்படி ஒரு பதில சொல்லி நான் பார்த்ததே கிடையாது வரலாறுல. அப்போ விட்டு விட்டு செல்லும் பொழுது அல்லாஹ் தான் விட சொன்னான்னு சொன்ன உடனே ஹாஜரம்மையார் சொன்ன பதில் இருக்கு. உலகத்துல பெண்கள் மட்டும் இல்ல, ஒரு ஆம்பளை அழைச்சிட்டு போய் தனியா விட்டாலும் கூட அந்த பதில சொல்ல மாட்டாங்க. என்னை தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க, வேற என்ன சொன்னாலும் கேட்கிறேன்றுவாங்க. என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தான் எங்களை இங்கு விட சொன்னானா, இதன் அப்படி என்றால் லாயுதையோனா, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இன்னைக்கு அல்லாஹ் கைவிட்டானா? நம்ம யாருங்க? 2024 கிபி 2024 நம்ம இருக்கிறோம், 2025 இருக்கிறோம். நம்மை விட பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்தவர் தான் ஹாஜர் அம்மையா, இப்ராஹிம் நபியின் குடும்பத்தார். நம்ம ஹாஜரான்னு பேர் வைக்கிறோம் இல்லையாமா, ஹாஜிரா அப்படின்னு பேர் வைக்கிறோமே. ஹாஜரானா என்னதுன்னு நினைக்கிறீங்க? ஹாஜர் அம்மையார், ஹாஜர் அவங்க பேர். அதைத்தான் நம்ம பேச்சு வழக்கில் ஹாஜரா ஹாஜரா அப்படின்னு பேர் வந்து விட்டது. இப்போ அந்த ஹாஜர் அம்மையார் அவர்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நமக்கு முன்னாடி வாழ்ந்து மௌத்தாயிட்டாங்க. நம்ம அவங்கள பார்த்ததே கிடையாது. நமக்கு சொந்தமா அவங்க இல்ல, கண்ணால பார்த்துருக்கிறோமா? இல்ல. ஈமான் கொள்றோம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க, இப்ராஹிம் நபியினுடைய மனைவியா வாழ்ந்தாங்க. கை குழந்தை எடுத்துட்டு இன்றைக்கு இருக்கிற சவுதிக்கு, இன்றைக்கு இருக்கிற காபத்துல்லாவுக்கு அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பாதுகாப்பில்லாத காலகட்டத்தில் அவங்க போனாங்க. நம்ம படிச்சிருக்கிறோம், ஈமான் கொள்றோம். ஆனா அவங்க அன்னைக்கு செஞ்ச அந்த ஒரே தியாகம் இன்றைக்கு 2025 உட்கார்ந்து யாரென்றே தெரியாத நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னால், இதை விட அவங்களுக்கு வேற என்ன அல்லாஹ் செய்யணும்? நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பொழுதுமே ஒரு மனிதன் நிகழ்காலத்தில் வேதனை அனுபவிக்கிறான் என்று சொன்னால், நிகழ்காலத்தில் சங்கடங்களை தாங்கிக் கொள்கிறான் என்று சொன்னால், அந்த சங்கடங்கள் மார்க்கத்திற்காக தாங்கினால் அது ஒருபொழுதும் வீண் போகாது. அவன் தாங்குறான்ல அவ்வளவு கவலைய, ஏச்சு பேச்சு, குடும்பத்துக்கு நடுவுல திட்டல் முனங்கல், இதெல்லாம் தாங்கிக்கிறது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஊரே திரண்டு ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது, சொந்தத்தினுடைய கல்யாணமா, சொந்தத்தினுடைய ஒரு காது குத்து கச்சேரியாக இருக்கும் பொழுது, மார்க்கம் அனுமதித்த வகையில் செய்யுங்க நான் வர்றேன், மார்க்கம் தடுத்த வகையில் செய்யாதீங்க நான் வரமாட்டேன் என்று சொல்லி நம்ம தவிர்ந்திருப்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப சீப் ஷாட்டா ஒரு அற்பமா நான் சொல்லவில்லை, கடினம்தான். அந்த கடினத்தை நீங்கள் தாங்கிக் கொண்டீர்களே ஆனால் உங்களை வரலாறு கனிவோடு நடத்தும் என்பதற்கு ஹாஜர் அம்மையார் அழகிய சான்று. வேற என்ன வேணும் சொல்லுங்க? ஏங்க, ஒரு முஸ்லிமா பிறந்த ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய மௌத்துக்கு பின்னாடி காலகாலத்துக்கும் தனக்கு துவா செய்யக்கூடிய ஆட்கள் வேண்டும் என்று நினைப்பதை விட, காலகாலத்திற்கும் துவா கிடைப்பதை விட வேறு என்ன ஆத்ம திருப்தி வேண்டும் என்று நான் கேட்கிறேன். வேற என்ன வேணும்? கோடீஸ்வரன் சரிதான், இருக்கட்டும், தப்பில்ல, ஹலாலா சம்பாதிச்சிருக்காரு, தவறு கிடையாது. மௌத்தா போயிட்டாரு, கோடி வீட்டில் இருக்கு, இவர் வீட்டில் படுத்திருக்கிறாரு, இவர் யாருன்னு சொல்ல போறோம்? மையத்து, ஜனாசா, ஜனாசாவை தூக்கிட்டு போ, சீக்கிரம் கொண்டு போய் புதைங்க. அவரை தூக்கிட்டு போகும்போது மக்கமாரெல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா நிப்போம் தான். சரி, அதுக்காக வாப்பா வீட்டில் வச்சிருங்க நான் சொல்ல போறோம்? இல்ல. அல்லது வாப்பாவோட சேர்ந்து புள்ளமாவை எல்லாம் குழிக்குள்ள இறங்கவா போறோம்? இல்ல. இதானங்க வாழ்க்கை. அப்போ ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு பிசிக்கலா முடிஞ்சிருச்சு. ஆனா மாறலா எடுத்துக்கிட்டா, நெறிப்படி எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஏன் தேர்வு செய்தான் என்று சொன்னால், தேர்வு செய்கிற அளவிற்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள். சும்மா ஒண்ணு அல்லாஹ் எடுத்து கொடுத்தரல லட்டு மாதிரி. அந்த அளவுக்கு வலி, எவ்வளவு வருத்தங்கள் அவங்களுடைய மனசுல பொதிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. புள்ளைய கையில வச்சுட்டு பாலைவனத்துல யாருமே இல்லாத, தண்ணி இல்லாத காட்டுல இருக்கும் பொழுது கட்டின புருஷன் எப்படி விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லும் போது மனைவிக்கு மட்டும் அது மனசுல குத்தி இருக்காது, அந்த கணவனுக்கும் குத்தி இருக்கும். எப்படி?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நான் தலைப்பை விட்டு விலகாமல் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்திற்குள்ளே நின்று பேசுகிறேன். மனைவியை விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அவர்கள் நோக்கி முறையிடுகிறார்கள். இறைவா, ரப்பனா, என்னுடைய இறைவா, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி, என்னுடைய குடும்பத்தை நான், என்னுடைய வாரிசுகளையே, என்னுடைய சந்ததிகளையே நான் குடியமர்த்தம் செய்திருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஊர் வேற. அவங்க சவுதிக்கு மக்காவுக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கிருந்து இமிகிரேட் ஆகி குடியேற்றம் செய்து இங்கு வருகிறார்கள். அவங்க அப்படியே சொல்றாங்க, இன்னி அஸ்கந்த், அஸ்கந்த்னு சொன்னா இமிகிரேட் பண்றதுன்னு அர்த்தம். இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பிவாதின், நான் ஒரு பள்ளத்தாக்குல என் வீட்டுக்காரம்மா என் பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். அது என் வீட்டுக்காரம்மா புள்ள மட்டும் கிடையாது. அவங்க அப்படி சொல்லல, மின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததியே இங்க தான் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. அங்கதான் வளர்ந்தாங்க. ஊர் வேற. ரெண்டு பேத்துக்கும் காபாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹாஜரம்மா யாரும் காபா கிடையாது, இப்ராஹிம் நபியும் காபா கிடையாது. அவங்களுக்கு சொந்தக்காரங்கள் அங்கு இல்லை. ஆளரவும் இல்லாமல் காற்றாடி கிடக்கிறது. அங்கு கொண்டு வந்து மனைவியை வச்சுட்டு சொல்றாங்க, நான் இந்த பள்ளத்தாக்குல வச்சிருக்கிறேன் காபத்துல்லா கிட்ட. அது எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு தெரியுமா? கேட்க கேட்க கண்ணிலிருந்து கண்ணீர் கசியும். நான் பயான்ல பேசும்போது ஒன்றும் தெரியல. நீங்க தனியா உட்காந்து படிச்சு பாருங்களேன் இந்த வசனத்தை எல்லாம் எடுத்து. உண்மையிலே சொல்றேன், நீங்க கவனிச்சு படிச்சீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் நபியினுடைய பக்குவம் மட்டும் நமக்கு இதுல வந்து வெளிப்படல. இப்ராஹிம் நபியினுடைய பாசம் நமக்கு வெளிப்படுது. அவர் போல்டான கேரக்டர் தான், ஸ்ட்ராங்கான ஆள் தான், அதுல மாட்டு கருத்து இல்லை. ஆனா கல்லுக்குள் ஈரம் என்பது போல இப்ராஹிம் நபி என்கிற கோப ரூபத்திற்குள்ளும் ஒரு கருணை இருந்திருக்கிறது, ஒரு பாசம் இருந்திருக்கு. அவர் என்ன செய்யறார் தெரியுமா? அல்லாட்ட கையேந்திராருங்க. நான் என் பிள்ளைகளை எல்லாம், என்னுடைய வாரிசுகளே இந்த பள்ளத்தாக்கில் விட்டுருக்கிறேன். இது எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு தெரியுமா? பிவாதின் கைருதி ஸரஇன், இந்த பைத்துல் முஹர்ரம், உன்னுடைய புனித ஆலயத்திற்கு பக்கத்திலே. அந்த ஒரே காரணம் தான், உன்னுடைய புனித ஆலயம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தினால நான் என்னுடைய குடும்பத்தை விவசாயத்திற்கு தகுதியே இல்லாத ஒரு வனாந்தரம், அந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு சொல்லி காட்டுறான். நம்ம யாராவது விடுவோமா சொல்லுங்க? இங்கிருந்து தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, கோயம்புத்தூர்லையோ சென்னையிலையோ இல்லை பக்கத்தில் பெங்களூர்லையோ இல்லை கல்ஃப்லேயோ வேலை கிடைக்கட்டுமே, மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம், சேலரி ஸ்டேட்டஸ் எல்லாம் ஃபேமிலியோட நீங்கள் அகாமடேட் பண்ணலாம்னு சொல்லிட்டான், குடும்பத்தோட வரலான்னு சொல்லிட்டான். சொன்னாலும் கூட நம்ம என்ன பார்க்குறோம்? இங்கிருந்து நம்ம குடும்பத்தை அழைச்சிட்டு சவுதிக்கு போனால் வீடெல்லாம் நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. புள்ள நல்லா வாழ முடியுமா? ஏன்? பிள்ளைங்கள வெளியே அனுப்ப முடியாது, தெரியாத பாஷை, எங்கேயா போய் மாட்டிக்குவான். அப்போ வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கணும். பெரும்பாலும் இது உண்மைங்க. குடும்பத்தோட போய் அங்கே அரபு நாட்டில் இருக்கும் பாருங்களேன், அவங்களுக்கு குடும்பத்தோட இருக்கும்ன்ற திருப்தி வந்துடும். ஆனால் பிள்ளைகளை நினச்சி அடிக்கடி மனசில் ஒரு நொம்பலப்படத்தான் செய்வாங்க. ஏன்னு சொன்னால் பிள்ளைக்கு விளையாட்டு பாக்கி இல்லாமல் போயிடுச்சு. புள்ள பேசவே மாட்டான், 15 வயசு ஆயிடுத்து, வாயை திறந்து பேச மாட்டான். ஏன்? அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தாங்க என்று சொல்வார்கள். அது ஒரு நஷ்டம் தான். ஆனால் குடும்பத்தோடு இருக்கிறோம்ன்ற நிம்மதி கிடைக்கும். ஆனால் இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏன் குடும்பத்தை கொண்டு வந்து அவங்க வந்து பெரிய ஆபீசரா வந்து சொகுசா ஏசி பங்களாவில் கொண்டு வந்து விடல. பாலைவனத்தில் விவசாயத்திற்கு தகுதி இல்லாத ஒரு புல்ல கூட பிடிங்கி சாப்பிட முடியாத இடத்துல கொண்டு வந்து விடுறாங்களே, ஏன் விட்டாங்க சொல்லுங்க? அல்லாஹ் உங்களுக்கு கல்வெட்டுல பேர் வைப்பான்னு விட்டாங்களா? இல்ல நாம இப்ராஹிம் நபிக்கு செலவு வைப்போன்னு விட்டாங்களா? அல்ல இப்ராஹிம் நபிக்கு மாலை போடுவோன்னு விட்டாங்களா? எதுக்குங்க விட்டாங்க? இந்த கொள்கையை கட்டி காப்பாற்றணும். அதாவது நபிமார்களுடைய பணியே தனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியத்தை அடுத்து கடத்தணும்ன்றது தான். தனக்கு கிடைச்சிருக்கிற ஐடியாலஜி, இந்த இஸ்லாம்ங்கிற சுத்தமான கொள்கை இருக்கு பாருங்க, இந்த சித்தாந்தத்தை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணணும் அடுத்த சமுதாயத்திற்கு. அதுல உச்சத்தில் நின்று தன்னுடைய பங்களிப்பை செய்தவர் யார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குடும்பத்தை இழக்கிறார். ஒரு மனிதன் வந்து குடும்பத்தை இழப்பான், காசுக்காக இழப்பான், பணத்துக்காக குடும்பத்தை விட்டுட்டு போவான், பதவிக்காக இழப்பான், சொகுசுக்காக இழப்பான், பேருக்காக இழப்பான். சில பேருக்கு வந்து பணம் சம்பாதிப்பதில் அளவு கடந்த ஆசையும் அபிலாஷையும் இருக்கும். ஆனா யாராவது குடும்பத்தை மார்க்கத்திற்காக இழந்து பார்த்திருக்கோமா? நம்ம இல்ல, நான் சொல்றேன் இல்லங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் வந்து 1000-ல் ஒருவனாக இல்லை, லட்சத்தில் ஒருவனாக இல்லை, கோடியில் ஒருவராக இருக்கிறார். அதுக்கு தான் இப்ராஹிம் நபி, சும்மா சொல்லல. அதாவது நீங்க வந்து இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அழைச்சு நிப்பாட்டுங்க, எல்லா முஸ்லிமே அழைச்சு கூப்பிடுங்கம்மா. பலஸ்தீன்ல இருக்கிற ஆளு, மங்களூர்ல இருக்கிற ஆளு, மகாராஷ்டிராவில் இருக்கிற ஆளு, மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஆளு, எல்லாரையும் கூப்பிட்டு நிப்பாட்டுங்க.
கூப்பிட்டு நிப்பாட்டி உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்கிட்டையும் நீங்க அழைச்சி கேளுங்க, யாராவது இஸ்லாத்திற்காக உன்னையும் கெடுத்து உன்னையும் தியாகம் செய்து உன்னுடைய குடும்பத்தையும் தியாகம் செஞ்சிருக்கியான்னு கேளுங்க. 100 இல்ல, லட்சத்துல ஒருத்தன் கை தூக்குனாலே பெரிய விஷயம் இல்லையா? அப்போ இப்ராஹிம் நபி தியாகம் செஞ்சிருக்காங்கன்னா அவங்க லட்சத்துல இல்ல கோடியில் ஒருவன் என்று சொல்வதே அவருக்கு குறைத்த மரியாதை தான். கோடியில் ஒருவர் அல்ல, அவர் எடுத்து பார்த்தீங்கன்னா மில்லியனில் பல ட்ரில்லியனில் ஒரு மனிதனாக கூட இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. 200 கோடி பேர்ல இப்ராஹிம் நபி மாதிரி ஒருத்தர் கூட தேரலையே, எவ்வளவு பெரிய விஷயம். அதற்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிமை 1 அல்ல 2 அல்ல 100 அல்ல 150 அல்ல பல கட்டளைகளின் மூலம் நாம் சோதித்து பார்த்தோம். அது அனைத்தையுமே அவர் நிறைவேற்றி இருக்கிறார். இப்படி யாராவது ஒருத்தரை காட்டுங்க பாப்போம். இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ கட்டுப்படி என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுத்தான் என்று சொன்னால் அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்து பரிபாலனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். வேறு வார்த்தையே கிடையாது. ஏன் அல்லாஹ் இப்படி எனக்கு சோதனை திருப்பி திருப்பியா? சின்ன வயசுல புள்ளைய கொண்டு போய் பாலைவனத்தில் விடுன்னு சொன்னேன், நான் விட்டேன். அந்த புள்ள நல்ல வளர்ந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா வந்தாரு. வயசான காலகத்தில் வயோதிகத்தில் பிறந்த புள்ள, அவரை நீ அறுக்கணும்னு சொன்ன, நான் அறுக்க போன கடைசியில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். இவ்வளவு தூரம் உனக்காக என்னுடைய ஊரையும் பெருத்து குடும்பத்தையும் பெருத்து என்னுடைய ஒட்டுமொத்த உடலையும் வருத்தி இருக்கிறேன். நீ இறைவன் என்கிற ஒரே நபருக்காக வேண்டி இவ்வளவு தூரம் செய்திருக்கிறேனே, என் மீது கொஞ்சம் கருணை காட்ட வேண்டாமா? திருப்பி திருப்பி என்னை போட்டு திருப்பி தொல்லை பண்ணணுமா அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை கேட்கலாம் தானே? கேட்கல. என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன வேணாலும் சொல்லுங்க, அஸ்லம்து லில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு இஸ்லாம் ஆயிட்டேன், கட்டுப்பட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு. அப்ஜெக்ஷனே கிடையாது. இப்படி உலகத்தில் ஒருத்தரை காட்டுங்க, அடுத்து வேற மாதிரி பேசலாம். யாருமே கிடையாதுங்க, எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் இருக்காங்களா? என்ன, யாரும் இல்லை. அப்படி இப்ராஹிம் நபி தனித்து நின்ற தலைவனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். வாழ்ந்தனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, உங்களை இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, சமுதாயம் என்றால் சுருங்கிடும். இப்ப நாம இருக்கிறோம் இல்லையா, முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்றோம். நாம எந்த நபியினுடைய சமுதாயங்க சொல்லுங்க? எந்த நபியின் சமுதாயம்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபியிலே உம்மத்துல் முஹம்மதியா என்று சொல்வார்கள். இப்ராஹிம் நபியினுடைய சமுதாயத்தை உம்மத்து இப்ராஹிமியா என்று கூட சொல்லலாம், தவறு கிடையாது. இப்ப நான் சொல்ல வருகிற செய்தி, இப்ராஹிம் நபி அந்த சமுதாயத்திற்கு மட்டும் இமாம் அல்ல, ஜாயிலுக லின்னாஸி இமாமா, இந்த உலகத்துல யாரெல்லாம் உனக்கு பின்னாடி பிறக்கிறார்களோ, நீங்கள் தற்பொழுது உயிரோடு வாழுகிற காலத்தில் இருக்கிற, வருங்காலத்தில் இருக்க போகிற, வரவிருக்கிற எல்லா நபர்களுக்குமே நீங்கள் இமாமாக மாறப்போகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அவங்க ஆசைப்படுறாங்க பாருங்க, அப்பையும் கூட ஆசை. இப்படி மார்க்கத்தோடய அவங்க மனசு போய்கிட்டே இருக்கு பாருங்களேன். மார்க்க இழுப்பிலே செல்கிறார்கள். அவங்க கேட்கிறாங்க, வமின் துர்ரியத்தி, இறைவா என்னுடைய சந்ததியிலிருந்து நீ இமாம்களை கொண்டு வாயா அல்லாஹ் கேட்கிறாங்க. நமக்கு நல்ல வேலை கிடைச்சி செட்டில் ஆகிட்டோம், கோடி ரூபாய் எல்லாம் கொடுத்துட்டான். இப்போ யதார்த்தமாக என்ன யோசிப்போம்? நம்ம நல்லா இருக்கோம், அது மாதிரி நம்ம பிள்ளைக்கும் செட்டில்மெண்ட் பண்ணணும், அது தப்பு இல்லை. ஆனால் இப்ராஹிம் நபி மாதிரி எப்படி யோசிக்கணும் தெரியுமா? நம்ம புள்ள பணக்காரனானா மட்டும் பத்தாது, நம்ம புள்ள கடை வச்சு வியாபாரம் பார்த்தா மட்டும் பத்தாது. இப்ராஹிம் நபி யோசிச்ச மாதிரி நம்முடைய புள்ள நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு போகணும். இதான் இப்ராஹிம் நபி. அங்கதான் நாமும் அவரும் பிரிகிறோம். இந்த புள்ளியில தான் வேறுபடுகிறோம். எல்லாத்திலையும் ஒன்றுபடுகிறோம், குர்பானியில ஒன்றுபடுகிறோம், ஹஜ்ஜிலே ஒன்றுபடுகிறோம், எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கிறோம். இப்ராஹிம்னு பேர் வச்சிருக்கிறோம், அதுக்கு அர்த்தமே தெரியாது நமக்கு. இப்ராஹிமுக்கு என்ன அர்த்தம்? இப்ராஹிம்ன்றது முதல்ல அரபியே கிடையாது, அது ஒரு நான் அரபிக் தான், அரபிக் வேர்டு இல்லை. இப்ராஹிமுக்கு அரபியில் அர்த்தம் கிடையாது, இஸ்மாயிலுக்கு அரபியில் அர்த்தம் கிடையாது, அது ஹீப்ரு மொழியிலிருந்து வந்தது, அர்த்தமே தெரியல. இருந்தாலும் பேர் வச்சுக்கிறோம். ஏன்? இப்ராஹிம் நபி மீது உள்ள முகப்பத்தின் காரணத்தினால் இல்லையா? அதுல கரெக்டா இருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் நபி விட்டு சென்ற கொள்கையை அடை காத்து அந்த விதை நெல்லை நாமும் பாதுகாத்து நம்முடைய சந்ததிக்கு கடத்தி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. கறி எடுத்து சாப்பிட்டா மட்டும் போதுமாமா? அவர் மாதிரி நம்ம நடந்து காட்டணுமா இல்லையா? அதான் அவருக்கு செய்யற மரியாதை,
அதானே அவருக்கு நாம் செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்க முடியும். நமக்காக ஒரு தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார், நெருப்பில் விழுந்திருக்கிறார், நமக்காக குடும்பத்தை தியாகம் செய்திருக்கிறார். இவ்வளவு தூரம் செய்திருக்கக்கூடிய ஒரு மாமனிதனை இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகம் இப்ராஹிம் என்கிற இளைஞனை எப்படி பார்க்கிறது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது இன்றைக்குள்ள இளைய சமூகம் எப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால், உலகம் இழுக்கிற இழுப்பிற்கு நீ செல்லக்கூடாது, உன் இழுப்புக்கு தான் உலகம் வர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி சொல்லி காட்டுகிறான்? இன்ன இப்ராஹிம கான உம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயமாக இருந்தார். காணித்தன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட சமுதாயமாக இருந்தார். ஹனீஃபா, நேர்வழியில் நடந்த சமுதாயமாக இருந்தார். அடுக்குறான் அல்லாஹ், மேல மேல செதுக்குறான். இவ்வளவு தூரம் ஏன் வர்ணனையை அல்லாஹ் அடுக்குகிறான் என்று சொன்னால், அந்த அளவிற்கு அவர் நடந்து கொண்டார் இல்லையா? தனி சமுதாயமா இருக்காருன்னா என்னமா அர்த்தம்? போகும்போது எப்பயுமே 100 பேரை கூட்டுக்கிட்டு அடியாள் மாதிரி போவார்னு அர்த்தம்? அப்படி கிடையாது. ஒரு ஆள் தான். 1000 பேர் சேர்ந்து எவ்வளவு தைரியம் இருக்கும்? அந்த தைரியம் ஒரு ஆள்கிட்ட நீங்க பார்க்கலாம். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்னா என்ன அர்த்தம்? பொதுவா தமிழ்ல சொல்லுவாங்க, எந்த இடத்துல துணிச்சல் அதிகமாக இருக்கோ அங்கதான் பிரச்சனை அதிகமா இருக்கும். சொல்ற புரியுதா? பயந்துகிட்டே பைக் ஓட்டுறவன் அமைதியா போவான். ரொம்ப தெனாவட்டா துணிச்சலா ஓட்டுறவன் தெருவுக்குள்ளே 60-70 போய் எங்கேயாவது முட்டி மோதி காலை உடச்சிக்கிட்டு கிடப்பான். அதான் துணிச்சல் கூடும் போது பிரச்சனை கூடும். ஆனா இப்ராஹிம் நபி இடத்துல துணிச்சல் இருக்கிறது, சமுதாயத்தினுடைய தைரியம் இருக்கிறது. அந்த தைரியத்தை விட அவரை இழுத்து பிடித்து நிறுத்தக்கூடிய கடிவாளம் எதுவென்று சொன்னால் காணித்தல் இல்லா, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை. எப்போதுமே நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, மனுஷன்ட்ட வேகம் மட்டும் முக்கியம் கிடையாது, கட்டுப்பாடு முக்கியம். ஒரு கார் இருக்குங்க, கார்ல ஒரு மிதிச்சிங்கன்னா 2 செகண்ட்ல 100 கிலோமீட்டர் போயிருது அப்படின்னு சொல்றான். அது நல்ல கார் இல்ல. 2 செகண்ட்ல 100 கிலோமீட்டர் போனா 1.5 செகண்ட்ல பிரேக் அடிச்சா நிக்கணும். அதாவது ஆக்சிலரேட்டிங் சிஸ்டத்தை விட பிரேக்கிங் சிஸ்டம் பவர்ஃபுல்லா இருக்கணும்னு நான் சொல்றேன். ஆமா, அதிகமா இருக்கணும். 2 நிமிஷத்துல 100 கிலோமீட்டர் போயிடும் ஸ்பீடு. இவன் மிதிச்சானா 5 நிமிஷத்துல தான் தம்பி நிற்கும் அப்படின்னு சொன்னான்னு வைங்க, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், போயிடுவான். அப்படி போகக்கூடாதுன்றது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இப்ராஹிம் நபி தைரியசாலியாவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் அவரை பிடிச்சு நிறுத்துற கடிவாளமா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை. நீ யாருக்கு வேணா ஏத்து பேசலாம், அல்லாஹ் முன்னாடி சாந்த சொரூபியா நிக்கணும். ஹனீஃபா, நேர்வழியில நடக்கணும். எப்படி? ஒண்ணுமே புரியல. யாருமே இன்னைக்கு எப்படி கிடையாது. தைரியசாலியா இருக்கிறவன் பாத்தீங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அல்லாஹ் சொன்னாலும் சரி நான் செய்யறதான் செய்வேன் செய்யக்கூடிய ஆட்களை பார்க்கிறோம். இப்ராஹிம் நபி எல்லார்ட்டையும் எதிர்த்து பேசுறாங்க. இறைவன் வந்துட்டா கட்டுப்படுறாங்களே. இதானங்க கடவுளுக்கு அடிபணிகிற ஒரு மனித பண்பு. நேர் வழியில் இருக்கிறாங்களே, வழிதவறி, காசுக்காக வழிதவரலையே, பெண்ணுக்காக வழிதவரலையே, குடும்பத்துக்காக வழிதவரலையே. இந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்கு இருக்கும்? அதை நோக்கி தான் நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து செல்கிறான். அப்ப இளைய சமூகம் என்ன நினைக்க கூடாது தெரியுமா? நீ தான் தைரியசாலின்னு நினைக்காத. நம்ம தான் தைரியசாலின்னு நினைச்சிட்டு நமக்கு என்ன கையில காசு இருக்குது, வீட்டில் உமா அப்பா காசு கொடுத்துட்டாங்க, நம்ம போதை பொருளை எடுத்தா என்ன, சிகரெட்டு குடிச்சா என்ன, கஞ்சா குடிச்சா என்ன, நைட்டு 12-1 மணிக்கு வீட்டுக்கு வந்தா என்ன, கேட்க பார்க்க ஆள் கிடையாது நினைக்காத. ஃபேஷன்ற பேரால் உன்னை வழி கெடுப்பான். வழி கெடாது. உலகம் உன்னை தவறான பாதையில் இழுக்கும், நீ போகாதே. அப்படி போகாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் எப்படி உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து நிறுத்தினானோ, இந்த அகில உலக மக்களை எல்லாம் இதோ இந்த இப்ராஹிம் நபி இருக்கிறார், கது கானத்திலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹு. இதோ நீங்கள் கவனியுங்கள், இப்ராஹிம் நபி இடத்திலும் அவரோடு வாழ்ந்த நல்ல மக்களிடத்திலும் ஈமான்தாரிகளிடத்திலும் அவரோடு வாழ்ந்த சரியான மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது மாதிரி உன்னை பார்த்து ஊர் உலகம் சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? இப்ராஹிம் நபியை ஒரு இளைஞன் ஃபாலோ பண்றதுக்கு அடையாளம் சின்ன வார்த்தை, எளிமையா நான் சொல்றேன். நீ ரோட்ல நடந்து போறேன்னு வச்சுக்க, உன்னை பார்த்து அவங்க பிள்ளைகிட்ட சொல்லணும், உம்மா போறான் பத்தியா, இந்த பையன் மாதிரி இருக்கணும்ப்பா, அப்படி சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது? போறான் பார், இவனோட சேர்ந்துடாதவாப்பா, இவனை மாதிரி ஆயிராதவாப்பா, இவன் பாரு இவனுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஊருக்கும் பிரயோஜனம் இல்லாம அல்லாஹூ வந்துட்டானாமா. 60-70 பைக்கை திருக்கிக்கிட்டு தெருவுக்குள்ள வந்தான்னு வச்சுங்க, சில ஆட்களுக்கு நெஞ்சு வெடிக்கும். மூமாமா இருக்கலாம், ஐயோ வந்துட்டானாமா என் பேர வேணா, அப்படி அவன் அடிக்கிற ஆரன் இருக்க நெஞ்சில வெடிக்கிற மாதிரி இருக்கும், துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி அடிப்பான். குடிச்சிட்டு போதையில நின்னா குடும்பத்தினுடைய மானத்தை மேலே ஏற்றி விட்டுருவான்னு அர்த்தம். இப்படி இருக்கலாமா சொல்லுங்க?
இது இளைய சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, முதியவர்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். குறிப்பாக இளைஞர்கள் நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் என்கிற ஒரு இளைஞன், அந்த இளைஞர் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இப்ராஹிம் 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 என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலும் நீ விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, உனக்கு தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். நாம இப்ராஹிம் நபியினுடைய சமூகம் கிடையாது, முகமது நபியின் சமூகம். அவங்களுக்கு துவா செய்கிறோம், நமக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கிறது. சரியா? நமக்கு அவங்க நபி, நேரடியாக அவங்கள்ட்ட நம்ம தொடர்பு இருக்கிறது. இப்ராஹிம் நபிக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அவங்களுக்கு இடையில எத்தனை நபிமார்கள், எத்தனை வாரிசுகள் இருக்கிறாங்க. இத்தனை பேர்த்த கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்ராஹிம் நபியை போய் தொடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம், இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு தகப்பனுக்கு தகப்பனாகவும் வாழ்ந்திருக்கிறார், ஒரு மகனுக்கு மகனாகவும் வாழ்ந்திருக்கிறார், கணவனுக்கு கணவனாகவும் வாழ்ந்திருக்கிறார், ஒரு இளைஞனுக்கு இளைஞனாகவும் வாழ்ந்திருக்கிறார். சுருங்க சொன்னால் ஒரு மனிதனுக்கு மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். இப்ராஹிம் நபி மாதிரி இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட யாருக்கும் பிரச்சனை இல்லை, யாரைட்டு உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நாளை மறுமையிலையும் நரகம் போகுமா சொர்க்கம் போகுமா என்று மனதை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம்! யார் யாரை என்னென்னத்தையும் கண்ட கூத்தாடிக்கு பின்னாடி நான் கேட்குறேன், சினிமாவில் காசை வாங்கிட்டு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய சினிமா நடிகர்கள் திடீர்னு பார்த்தா அரசியல் பேசுகிறான், திடீர்னு பார்த்தா போலீஸாக நடிக்கிறான், திடீர்னு பார்த்தா திருடராக நடிக்கிறான். எப்படி நடித்தாலும் அவன் தான் ஹீரோ. திடீர்னு பார்த்தா பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா சினிமா படம் பேய் படமாக வரும் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பேய் படமாக பார்த்தாங்கன்னா பேய் படமாக நடிப்பான். குடிச்சிட்டு வர்ற படமாக பார்த்தா குடியாரனா எல்லா ஹீரோவும் நடிப்பான். பொம்பளை பொறுக்கியா நடிச்சா பொம்பளை பொறுக்கியா எல்லாரும் நடிப்பான். அரசியல்வாதியாக நடிச்சா எல்லாரும் அரசியல்வாதியாக நடிப்பான். என்னங்கடா இது? அப்போ இவங்க என்ன செஞ்சாலும் நம்ம வந்து ஏற்றுக்கணுமா? கடைசியில் இவன் சமுதாயத்துக்கு பிரச்சனைனா வரமாட்டான், அது வேற. மணிப்பூரில் பிரச்சனை வரமாட்டான், மகாராஷ்டிராவில் பிரச்சனை வரமாட்டான், அங்கே வேணாம். நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சனை இன்னும் கூட பார்க்க மாட்டான். ஏசி ரூம்ல பூட்டின கதவை பூட்டின மாதிரியே வச்சிருப்பான். இவனுக்கு பின்னாடி போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தன்னுடைய இளமை இழந்து கேவலத்தை சுமப்பதற்கு பதிலாக நான் அடித்து சொல்லுகிறேன், இளைஞர்களே, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீ ஒழுக்கம் உள்ளவனாக மாற வேண்டுமா? இதோ இருக்கிறார் இப்ராஹிம் நபி என்கிற ஒரு முத்தான மாமனிதர். அவரை எடுத்து நீ நட. அவருக்கு வேலிடேஷனே கிடையாது, அவரை மதிப்பீடு செய்யவே முடியாது. அவர் மதிப்புக்கும் அப்பாற்பட்டவர். உனக்கு என்ன வேணும்? ஒழுக்கமான வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு வேணுமா? இப்ராஹிம் நபியை பார். ஒரு தாய்க்கு எப்படி நல்ல பிள்ளையா இருக்குன்னு உனக்கு தோணுதா? இப்ராஹிம் நபியை பார். ஒரு பிள்ளைக்கு எப்படி நல்ல தகப்பனா இருக்குன்னு தோணுதா? இப்ராஹிம் நபியை பார். அதை கடந்து நான் சொல்லுகிறேன், பாலினம் கடந்து நான் பேசுகிறேன். நீங்கள் பெண்ணாக இருக்கிறீர்கள். இப்ராஹிம் நபி ஒரு ஆண் தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணுக்கு தேவையான உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். இது அவரை கொச்சைப்படுத்துவதல்ல. ஒரு பெண் மறுமையில சொர்க்கம் செல்ல வேண்டுமா? இப்ராஹிம் நபி கொள்கையில உறுதியை காட்டி தந்திருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? அவர் பிறவியால் ஒரு ஆண் தான், ஆனால் ஆணுக்கும் அவர் முன்மாதிரியாக இருக்கிறார், பெண்ணுக்கும் இருக்கிறார், குழந்தைக்கும் இருக்கிறார், பெரியவருக்கும் இருக்கிறார், உயிரோடு இருக்கிற அனைத்து மனித குலத்திற்கும் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தானும் நல்லவனாக வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்தையும் கட்டி போட்டு வைத்தார் போல ஒரே நேர்கோட்டில் அச்சு பிசகாமல் வழி பெறலாமல் நடந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவரை பயானில் பேசி புகழ்வதற்கு மட்டுமல்ல, அவரை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்குதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அழகான கொள்கையை, ஏகத்துவத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தலையில் பொற்கிரீடமாக வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் அந்த அல்லாஹ் தலையில் சுமத்திய தங்க கிரீடத்தில் பூஞ்சிறகுகளை செருகி அதை அழகுபடுத்தி கௌரவப்படுத்தினால்தான் இப்ராஹிம் நபிக்கு சரியான நன்றி விசுவாசத்தோடு நடக்கிறோம் என்ற பொருள். நாம் அதை விடுத்துவிட்டு வரதட்சணை திருமணங்களுக்கு சென்று வரதட்சணை திருமணங்களை நடத்தி காது குத்து கச்சேரி என்கிற பெயரில் விழா எடுத்து பாத்தியாவை ஓதி தர்காவை தலையில் தூக்கி சுமந்து கொண்டு மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களில் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய தலையில் சுமத்தி இருக்கிற இந்த ஏகத்துவம் என்கிற இஸ்லாம் என்கிற பொற்கிரீடத்தில் பூஞ்சிறகுகளை செருகி அழகு பார்ப்பதற்கு பதிலாக கோழி சிறகுகளையும் குப்பைகளையும் செருகி அசிங்கப்படுத்திய ஒரு குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம் என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தது அவர் வெறுமன பக்ரீத்திற்கு மட்டும், நம்முடைய குர்பானிக்கு மட்டும், இப்ராஹிம் என்று பெயர் வைப்பதற்கு மட்டும் அவர் வாழ்ந்து காட்டவில்லை.
நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் நாளை மறுமையில் நீங்கள் விரும்புவது போல, ஆசைப்படுவது போல, அபிலாஷை வைப்பது போல நாளை மறுமையில் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்கு அழகிய வழிகாட்டியாக, அழகிய முன்மாதிரியாக, சிறந்த ரோல் மாடலாக தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் என்கிற மனிதரை கொடுத்து, அவர் தானும் துன்பப்பட்டு தானும் கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்திற்கும் அந்த கஷ்டத்தை கொடுத்து, அந்த கஷ்டத்திற்கு பகரமாக அவர் சாதாரண ஏச்சு பேச்சுக்களையோ அல்லது மாலை மரியாதையை விரும்பாமல் எனக்காக அனைவரும் துவா செய்ய வேண்டும் என்கிற பக்குவப்பட்ட மனிதனாக இன்று வரை அவர் மரணமடைந்து பல ஆயிரம் வருடங்கள் கடைந்தாலும் கூட ஒவ்வொரு தொழுகையிலும் ஸலவாத்தின் போது அவருக்காக நாம் நம்மை அறியாமலேயே துவா செய்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் அறிந்தும் தமிழிலும் துவா செய்கிறோம். இப்படி துவா செய்கிற நன்மைக்கு பாத்திரதாரியாக மாறி இருக்கிறார். அப்படிப்பட்ட பாத்திரதாரியாக மாறுவது சாதாரணமான காரியம் இல்லை. அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார், துன்பப்பட்டிருக்கிறார். அந்த கஷ்டத்திலும் துன்பத்திலும் 100% அல்ல, 110% நாம் சுமந்தால்தான் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கையின் துவாவை, நம்முடைய சந்ததிகளின் துவாவினை, பிரார்த்தனை பெற முடியும் என்கிற நல்ல சிந்தனையோடு அவர் போல் அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வேறு எந்த சக்திகளுக்கும் அச்சப்படாமல் பயப்படாமல் அல்லாஹுக்கும் மட்டும் பயப்பட்டு வாழக்கூடிய நற்குடும்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.